Hi friends, welcome to Engineers Today. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் வந்து எப்ப கிடைக்கும், எதனால இவ்வளவு டிலே ஆகுது, அது மட்டும் இல்லாம ரிசல்ட் வந்த ஸ்டூடண்ட்ஸ்ல சில பேருக்கு வந்து வித்துகல்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி 1-2 சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரிசல்ட் வராம இருக்கு, அது எப்ப வரும், பிளஸ் ரொம்ப முக்கியமான சில எஜுகேஷன் நியூஸை பற்றியும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு நியூஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வழக்கம் போல் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து டிசி 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்டெல்லாம் இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் செமஸ்டர் வரைக்கும் மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை அஃபிலியேட்டட் காலேஜாக இருந்தாலும் சரி, டிசி 10th 12th ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க் ஷீட் வரைக்கும் கொடுத்துருவாங்க இமீடியட்டாக. இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க் ஷீட் கிடைக்கலன்னா உங்களோட காலேஜுக்கு போய் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க் ஷீட் வரைக்கும். ஓகேவா? இப்போ எழுதின ஓப்பன் புக் எக்ஸாமை தவிர்த்து ப்ரீவியஸ் செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் எழுதின எக்ஸாமோட மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து இந்த மந்த், அதாவது செப்டம்பர் மந்த் எண்டுக்குள்ளார உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிரும். அதே ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து அக்டோபர் 1st வீக்கோ இல்லை 2nd வீக்கோ உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். டிகிரி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 or 4 months ஆகும். எந்த காலேஜாக இருந்தாலும் ஒரு 3 to 4 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் வரத்துக்கு. ஓகேவா? டிகிரி சர்டிஃபிகேட்டும் சரி, மார்க் ஷீட்டும் சரி, எல்லாமே ஒரே இடத்துல தான் ப்ரிப்பேர் ஆகுது. அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ரீஜனல் சென்டர் வந்துட்டு பிறகு தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கும் சரி, செல்ஃப் ஃபினான்ஸ் பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜுக்கும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ரீஜனல் சென்டர் வந்து அங்கிருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் மார்க் ஷீட்டும் சர்டிஃபிகேட்டும், அதை எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே இடத்துல தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னே சொல்லிட்டு இருக்கேன், ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்ட பிறகு ரீஜனல் சென்டர் வந்துட்டு பிறகு, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் வந்துட்டு பிறகு உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஒவ்வொரு காலேஜிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீக்கிரமாகவே கிடைச்சிரும், கொஞ்சம் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லேட்டாக கிடைக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, ஒரு 1 week டைமுக்குள்ளார எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைச்சிரும். ஓகேவா? ஒரு 1 week தான் டைமு. ஃபஸ்ட்டு ஒரு காலேஜுக்கு கிடைச்ச உடனே ஒரு 1 weekக்குள்ளார எல்லா காலேஜுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா காலேஜுக்கும் கிடைச்சிரும். அதே மாதிரி இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா வித்துகல்டு கொடுத்துருப்பாங்க. அது வித்துகல்டு 1 இருக்கலாம், அதாவது WH 1 இருக்கலாம், WH 6 இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் எந்தவித அஃபிஷியல் நியூஸும் அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வரல. ஓகேவா? நியூஸ்லேயும் சரி, இல்லை நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போதும் ரிசல்ட் எப்போ வரும்னு நாங்கள் கேட்டதுக்கு எந்தவித ஒரு ப்ராப்பரான பதிலும் இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து சொல்லலை. ஆனால் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே ரிசல்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துடும். வித்துகல்டான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 1-2 சப்ஜெக்டில் வந்து ரிசல்ட் வராத ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்துடும். ஒரி பண்ணிக்காதீங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட நிலமை நல்லாவே எனக்கு புரியுது. நீங்கள் ஜாபுக்கோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட், அதாவது மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்காகவும் இந்த ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. உங்களோட நிலமை எனக்கு புரியுது. சீக்கிரமாகவே ரிசல்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துடும். இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வித்துகல்டான ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து வந்துடும். ஒரி பண்ணிக்காதீங்க. தினம் ஒரே ஒரு டைம் மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் லாகினை வந்து செக் பண்ணி பாருங்கள், இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சா இல்லையான்னு. காரணம் என்னென்னா, டைம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, டேட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்போ ரிசல்ட் வரும்னு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட் லாகினை வந்து செக் பண்ணி பாருங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில். ஸ்டூடெண்ட்ஸ், கன்சால்டேட் மார்க் ஷீட்டை பற்றி நான் சொல்லாமல் விட்டுட்டேன். கன்சால்டேட் மார்க் ஷீட்னா ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் ஒட்டுமொத்த எல்லா ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஷீட்டில், அதாவது A3 டைப்பில் இருக்கும் அந்த ஷீட்டு. அந்த ஷீட்டில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் வந்து கன்சால்டேட் மார்க் ஷீட். ஒட்டுமொத்த மார்க் ஷீட்டும் கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும் ஒரே ஷீட்டாக. இந்த கன்சல்டேட் மார்க் ஷீட் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோடு கொடுப்பாங்க. இன்னும் சில டைம் பார்த்திங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும்போது தான் இந்த கன்சல்டேட் மார்க் ஷீட்டும் கிடைக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸோட லக்கை பொறுத்து தான். சில டைம் முன்னாடியும் கிடைக்கும், இல்லை சில டைம் வந்து கொஞ்சம் லேட்டாகவும் கிடைக்கும் இந்த கன்சல்டேட் மார்க் ஷீட். ஆனால் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லக் இருக்குது. காரணம் என்ன, ஓப்பன் புக் எக்ஸாம் தான் இந்த டைம் எழுதியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கன்சல்டேட் மார்க் ஷீட் வந்து சீக்கிரமாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவை வந்து ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எதனால் நீங்கள் பேசும்போது எக்கோ அடிக்குது, அது மட்டும் இல்லாமல் கேமரா வந்து சைடாக வச்சு பேசுகிறீங்க, ஏன் ஸ்ட்ரைட்டாக வச்சு பேசுகிறது இல்லை அப்படின்னு. காரணம் என்னென்னா, நான் வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி கிளாஸ் ரூமில், அதனால தான் எக்கோ அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் எந்தவித டூலும் யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் புக்கை தான் வந்து என்னோடய கேமராவுக்கு வந்து சப்போர்ட்டாக, அதாவது செல்ஃபோனில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அதனால் செல்ஃபோனுக்கு வந்து சப்போர்ட்டாக புக்கை தான் வச்சு நான் எடுக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் சைடாக தெரியுது. ஆனால் ஃப்யூச்சரில் குவாலிட்டியான வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும்.